வணக்கம் என் நண்புறவுகளே. அது ஒரு பெரிய பாடசாலை. அங்கு சீருடைகள் கொடுக்கப்படாதிருந்த காரணத்தால் எல்லோரும் அவர்களுக்கு பிடித்த சீருடையில் வந்திருந்தார்கள். 11ஆம் வகுப்பில் கணித பாடம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆசிரியர் கரும்போடு பலகை பக்கம் திரும்பி பாடத்தை முன்புறமாக நடத்தி கொண்டிருந்தார். அங்கு புதிதாக வந்த மாணவியை தலைமை ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியரிடம் அறிமுகப்படுத்தி வகுப்பறையில் உட்கார வைத்தார். புதிதாக வந்த மாணவி மிகவும் சாதாரணமாக உடை அணிந்திருந்தார். அங்கிருந்த பணக்கார மாணவிகளை விட இந்த மாணவி மிகவும் சாதாரணமாக இருந்தாள். அப்பொழுது பின் வரிசையில் இருந்த மாணவி ஒரு தாளை எடுத்து இவரை பற்றி வர்ணனைகள் தீட்டி இவர் அருகாமையில் இருக்கும் மாணவியிடம் கொடுத்தார். புதிதாய் வந்த மாணவியுடன் கொடுக்கும்படி கூறினாள். புதிதாய் வந்த மாணவி அதை வாங்கி படித்த பொழுது அவரை பற்றி கொஞ்சம் தரை உறவாக கிண்டல் செய்து எழுதி வர்ணித்திருந்தார்கள். அது அவர்கள் எழுதிய வார்த்தைகளை பார்த்து இந்த மாணவிக்கு மிகவும் மனசு சோர்வாயிருந்தது. ஆனாலும் அதை தடுக்கவில்லை. அன்று காலையில் தான் யூதர்களுக்கு பகைவர்களைப் போல் இருந்த ஒரு சமாரிய குடும்பத்திற்கு இயேசு எவ்வளவு அன்பாய் பேசினார் என்று வேதத்தில் படித்திருந்தார். தானும் அவ்வாறு வாழ தீர்மானித்திருந்தாள். வகுப்பு முடிந்தவுடன் தன்னை வர்ணனை செய்த நபருடன் அறிமுகப்படுத்தி கொண்டு சாப்பிட அழைத்து சென்றாள். மனதில் கவலையோடு இருந்த புதிதாய் வந்த நபர் இப்பொழுது அமைதி அடைந்தாள். படிக்கும் இடத்திலேயோ வேலை செய்யும் இடத்திலேயோ புதிதாய் வருபவர்களை நாங்கள் எப்படி பார்க்கின்றோம்? அவர்களின் தோற்றங்களை பார்த்து கேலி செய்து அவர்களின் வேலைகளை செய்ய விடாமல் குற்ற உணர்வுக்கு உள்ளாக்கி உண்மையான அன்பு காட்டி அவர்கள் பணியில் சிறந்து விளங்க உதவி செய்கிறோமா? அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். வேதத்தில் படிக்கிறோம் அல்லவா? ஆமீன் நண்பர்களே. இந்த கதையில் வந்தது போல் நாங்களும் எல்லாரிடத்திலும் அன்பாக இருப்போமாக. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமீன். ஹல்லேலூயா.